தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் டெல்டா விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் வகையில் எந்த திட்டமும் இல்லை என்று தஞ்சாவூர் பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேளாண் துறை பெரிய அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கிறது வறட்சி. இதற்கு இந்திய அரசிடம் சிறப்பு நிதி கேட்போம் என்று சொல்கிறார்களே தவிர, உழவர்கள் 3-4 மாதங்களாக கோரிக்கை வைப்பது போல தமிழ்நாடு அரசும் இன்றைக்கு இந்த மார்ச் மாதம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தால் எப்பொழுது இவர்கள் துயர் துடைப்பு பணிகளை நிதியுதவிகளை செய்வது? சாகுபடி பண்ண பயிர்கள் பட்டு கருகி போச்சு. ஒரு ஏக்கருக்கு 25,000 நிவாரணம் ஒன்று தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். மாநில அரசாங்கம் இது வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு 5,460 ரூபா ஒன்றையும் கொடுத்துருக்காங்க. இந்த நிவாரணத்தை உயர்த்தி வழங்குவாங்க, அதுக்கான அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி அறிவிப்பு எதுவும் வரல. அதே போல் விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்லுக்கு, கரும்புக்கு ஒரு நியாயமான கட்டுப்படியான விலையை அறிவிப்பாங்க. குறிப்பாக மாநில அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய போனஸ் அந்த தொகையை உயர்த்தி வழங்குவாங்க. நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 250 ரூபாயும், கரும்பு டன்னுக்கு 1000 ரூபாயும் மாநில அரசாங்கத்தினுடைய பங்காக போனஸாக அறிவிப்பு வெளிவரும்னு எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி எந்த விதமான அறிவிப்பும் வெளிவரல.